குழந்தை பேர் நெஸ்லின் ரியா. பாப்பாவுக்கு 5 வயசு ஆகுது. டிசம்பர் 2ஆம் தேதி குழந்தைக்கு மைல்டாக ஃபீவர் இருந்தது. அம்பத்தூர் தேஜா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம். அங்கே தான் பாப்பா பிறந்தது. எல்லாமே அங்கே தான். என்னோட பெரிய டாக்டரும் அங்கே தான் பிறந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி ஃபீவராக இருந்ததுன்னு கூட்டிகிட்டு போனோம். மேம் சொன்னாங்க 2 டேஸாக ஃபீவர் இருக்குது, மைல்டாக ஃபீவர் தானே, இன்றைக்கி சப்போஸ்ட்ரி வச்சு அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஃபீவர் கண்டினியூ ஆச்சுன்னா வாங்கன்னு சொன்னாங்க. அதுபடி நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே 3rd அன்றைக்கி அகெயின் ஃபீவரும் வாமிட்டும் அகெயின் இருந்தது. 3rd அன்றைக்கி மார்னிங் நாங்கள் போனப்போ மேம் அட்மிஷன் போட்டுட்டாங்க. போட்டுட்டு நம்ம எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், என்ன ஃபீவர்னு கண்டுபிடிச்ச அப்புறம் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. 3rd அன்றைக்கி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. நாங்கள் 12:30க்குலாம் அட்மிட் ஆகிட்டோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. 2:30 3 o'clockலாம் ரிசல்ட் வந்துடுச்சு. டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு எல்லாம் பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரிப்பு கண்டினியூ ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தை வாமிட் இருந்ததுனால எதுவும் சாப்பிடாதனால ட்ரிப்பு கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டே 4ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணி இருக்கும், நல்லா ஹை ஃபீவர் இருந்தது. நான் நர்ஸை கூப்பிட்டேன். அவங்க சப்போஸ்ட்ரியும் கையில் ஐவியில் பேராசிட்டமாலும் கொடுத்து இது பண்ணாங்க. கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு. 8 o'clock 10 o'clockல எல்லாம் சரியாயிடுச்சு. ஃபீவரும் அரெஸ்ட் ஆகிடுச்சு, வாமிட்டும் அரெஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. 10 o'clock மேம் ரவுண்ட்ஸுக்கு வந்தாங்க. ஓகே பாப்பா சாப்பிட ஆரம்பித்தா இன்றைக்கி நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், ஃபீவர் எல்லாம் சரியாயிடுச்சு, எந்த டெஸ்ட்டுமே எல்லாமே டெஸ்ட்டில் எல்லாமே நார்மல் தானே, இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிடுறோம். நாங்கள் ஒரு 11 o'clock இருக்கும். குழந்தை பசிக்குதுன்னு சொன்னால் 2 பிஸ்கெட் தான் கேட்டால் சாப்பிட்டா. அது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் குடித்தேன். 2:30 இருக்கும். ரைஸும் கொஞ்சம் 2 ஸ்பூன் ரைஸ் தான் சாப்பிட்டேன், ரொம்ப சாப்பிடல. அப்புறம் அப்பா சாப்பாடு எடுக்க போன கேப்பில் தான் எனக்கு அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ், எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா. போயிட்டு ஒரு 3:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சே, டாக்டரை கூப்பிடுங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ டாக்டர் அங்கே இருக்கிற நர்ஸ் சொன்னாங்க 4 மணி ஆகுதுமா, 6 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவ்வளோ நேரம் குழந்தை இருக்கணும், குழந்தை ஆல்ரெடி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கான். நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, 6 மணி டாக்டர் வந்துடுவாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சமாதானப்படுத்தி இருந்தேன். அவளும் நார்மலாக தான் இருந்தாள். கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும், அவளுக்கு லூஸ் மோஷன் ஆச்சு. லூஸ் மோஷன் ஆனோடனே அவள் டயர்டாகிட்டான். நாங்கள் அப்போயே 6 மணிக்கு ரவுண்ட்ஸ் வர டாக்டர் கூப்பிட்டோம். சரோஜினி மேம் மேலே ஓபி பார்த்துட்டு இருந்தாங்க. 6:30 ஆகிடுச்சு. திருப்பி 2வது வாட்டி லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் மேம் ஓபி தான் மேலே பார்த்துட்டு இருக்காங்களே, கீழே வரவே இல்லை. அப்புறம் நர்ஸ்கிட்ட 7 o'clock ஆகிடுச்சு, 7:15 முடிஞ்சிருச்சு. நர்ஸ்கிட்ட சொல்லி இவ்வளோ நேரம் ஆகியும் டாக்டர் வராமல் இருக்காங்களே, குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க சரி டாக்டர் மேலே ஓபியில் பிஸியாக இருக்காங்க, குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம மேலே போயிடலாம் வாங்கன்னு சொல்லி நானும் என்னோடய அப்பாவும் மேலே குழந்தைய கூட்டிகிட்டு மேலே போனோம். மேலே போனதும் மேம் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, லூஸ் மோஷன் தானே, அது சாதாரணமாக குழந்தைக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இல்லைனா லூஸ் மோஷன் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒரு 10 times கேட்டேன் எதுவும் பிரச்சனை இல்லையா மேம், எதுவும் பிரச்சனை இல்லையா மேம்னா இல்லைம்மா ஒன்றும் பயப்படாதீங்க, குழந்தைக்கு லூஸ் மோஷன் தானே, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, சரியாயிடும், இன்றைக்கி ட்ரிப் போட்டுட்டு நாளைக்கு போயிடுங்க அப்படி சொன்னாங்க. சரி அவங்க டாக்டர் சொல்கிறத நான் கேட்க முடியும். நானும் கீழே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணவே ஒரு 8 o'clock ஆகிடுச்சு, நியர்லி ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. குழந்தை ட்ரிப்பு போடும் போதே சொன்னால் எடுங்கன்னு சொன்னான். இப்போ நான் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன். அந்த ட்ரிப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ராஜ்பையா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காலைல போட்டு ட்ரிப்பெல்லாம் வேறு மாதிரி இருந்தது, நல்ல வெயிட்டாக இருந்தது. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தது, ஏன்னு கேட்டால் அப்போது ராஜா சார் சொன்னார் இல்லை குழந்தைக்கு சோடியம் மினரல் எல்லாம் போயிடுச்சு, அப்போ இதில் எல்லாமே கிடச்சிரும்னு சொல்லிட்டு ராஜா சார் சொன்னார். நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, கொஞ்சம் பல்ஸ் பாருங்கள் அப்படின்னா. அப்போ அவர் பார்த்தாரு, ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது குழந்தைனாங்க. ஆனால் அவள் போடும் போதே சொன்னேன் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தா அவள். ஒரு 8:30 இருக்கும், இல்லை 8:15க்கும் டாக்டர் வந்தாங்க, 8:25க்கும் டாக்டர் வந்தாங்க, பார்க்க தான் செஞ்சாங்க. நான் சொன்ன குழந்தை எடுக்க சொல்லி ரொம்ப அழுகிறா அப்படின்னப்போ எடுக்காதீங்க, ஏன்னா குழந்தை சாப்பிடாம இருக்கனால டயர்டாகிடுவா, அதனால் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி டாக்டர்லாம் கையை கட்டி இருந்து இப்படி பார்த்துட்டு சொல்லிட்டு தான் போனாங்க. ஒரு 8:35 இருக்கும், திடீர்னு ஒரு ஜக்கு, அவ்வளோதான் அதோட குழந்தை இறந்து போயிடுச்சு, கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. அவங்க சிபிஆர்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நோ யூஸ், அவங்க எந்த யூஸும் இல்லை, குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த டைமில் எங்களால் என்ன பண்ணது இல்லை, குழந்தையோட அப்பாவும் இங்கே எல்லா ஊரில் இருந்தார். நாங்கள் உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த மண்டே போய் கேட்குறோம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். நான் என்னோட 2 அண்ணனுங்க, ஹஸ்பண்ட், அப்பா எல்லோரும் போய் கேட்குறோம். அவங்க
அலட்சியமாக பதில் சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஜுரம் வாமிட்டு தானே வந்தீங்க, அது சரியாயிடுச்சு. ஆனால் குழந்தைக்கு என்ன நடந்தது எங்களுக்கே தெரியாது. அது எப்படி ஒரு டாக்டர்ஸ் வந்து அப்படி சொல்லலாம்? என்ன நடந்ததுன்னு தெரியாது எப்படி இருக்கும் ஒரு டாக்டருக்கு? நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க, நாங்கள் லீகலாக போகிறோம், நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிஎஸ்ஆர் கொடுத்தோம். டிஎம்எஸ்லேயும் சிஎன்செல் வழியாக எங்களுக்கு என்கொயரி வச்சாங்க. டிஎம்எஸ்ல ஒரு 13 பாயிண்ட்ஸ் அவங்க மேலே தப்புன்றது கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் கவுன்சிலையும் கொடுத்துருக்கோம். நாங்கள் மெடிக்கல் கவுன்சில் என்கொயரி முடிஞ்சிருக்கு லாஸ்ட் மந்த் 25th ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டனால போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் டிசியும் சொன்னாங்க நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு என்னன்னா இது மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது. அதனால தான் இந்த 8 மாதம் நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி இன்னொரு குழந்தைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இந்த வேறு குழந்தைக்கு எதுக்குமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. டாக்டர்ஸை நம்பி போகிறோம், நம்ம வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர் அரெஸ்ட் பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கணும். என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கொடுத்த அந்த லாஸ்ட்டாக கொடுத்த ட்ரிப் வந்து நாங்கள் கேட்டோம். டிஎம்எஸ்சில் டாக்டர்ஸ் வந்தப்போ நாங்கள் கேட்டோம் என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல, மெடிசன் ரீதியாக எங்களுக்கு சொல்லுங்கன்னா அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீடியாட்ரிஷன் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்ககிட்ட அவங்க இன்ஃபார்மே பண்ணலை. செகண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்த ட்ரிப்புக்கு முன்னாடி குழந்தையோட எலக்ட்ரோலைட் செக் பண்ணியிருக்கணும். அவங்க செக் பண்ணாமலே அந்த ட்ரிப்பு போட்டிருக்காங்க. ஓவர் டோஸ் ஆகிருக்கு குழந்தைக்கு, அதனால் கார்டியோ அரெஸ்ட் ஆகிருக்கு. அந்த சோடியம் பொட்டாசியம் கொடுக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஹை ஆகிருக்கு குழந்தைக்கு, அதனால் கார்டியோ அரெஸ்ட் ஆகிருக்கு. ஏதாவது எக்ஸ்பைரி மெடிசன் அவங்க கொடுத்ததுல இருந்துதா? நாங்கள் அந்த இதில் நாங்கள் எக்ஸ்பைரி மெடிசன்லாம் நான் பார்க்கல. அது எதுவும் சரோஜினி மேமும் ராஜா சார் தான் கரெக்ட் இன்ஜெக்ஷன் போட்டார். அவர் தான் டெத் டிக்ளரேஷன் கொடுத்தார். அவர் ஆக்சுவலாக பீடியாட்ரிஷனே இல்லை, அவர் பீடியாட்ரிஷன் நினச்சோம். அவர் பீடியாட்ரிஷனே இல்லை, அவர் அனஸ்டியாலஜிஸ்ட். அவர் கொடுக்கவே கூடாது. ஒரு குழந்தைய வந்து ஒரு பீடியாட்ரிஷன் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட அது இன்ஃபார்மும் பண்ணலை. ஓகே, என் பேர் ஜிஷா.